ஹாய் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் இந்த நாணல் செடி இருந்துச்சு. அந்த குளத்து பக்கம் நாணல் செடி இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த மரத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. அதுக்கு நம்ம பெருசாக இருக்கோம், நம்ம இலைகள்லாம் அழகாக இருக்குது, நம்ம எல்லாம் பசுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திமிரு. அதுக்கு ரொம்ப தன்னை பெருமையாக நினச்சிட்டு இருந்தது. இந்த நாணல் செடி இருக்குல்ல, அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒட்டி இந்த நாணல் செடியை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும். இதான் நாணல் செடி. இது நீ என்ன காற்றடிச்சாலாம் ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு இடத்துல ஸ்டெடியாக நிற்க தெரியாதா அப்படின்னு இந்த இந்த மரம் சொல்லும். நான் எப்படி ஸ்டெடியாக இருக்கேன் பார்த்தியா, காற்றடிச்சல் ஆடாமல் கம்பீரமாக. உன்னால் அப்படி இருக்க முடியுதா? நீ நாணல் செடி, எப்போ பார்த்தாலும் காற்றடிச்சா இங்கிட்ட அடிக்கிட்டு அங்கிட்ட அடிக்கிட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி எப்பயும் கிண்டல் பண்ணும். இந்த நாணல் செடி காற்றடிச்சா அது காற்று அடிக்கிற திசைக்கு அது வளைஞ்சு கொடுக்கும். அது அப்படி இருக்கும். உடனே இந்த மரத்துக்கு ஒரே அந்த நாணல் செடியை பார்த்து கோவம் வருது. பயங்கர கோவம். சே, நீ கேவலப்படுத்துதே இருக்க. இங்கே பாரு, குளத்தோரத்தில் ஓரமாக ஒட்டிக்கிட்டு நீ என்ன இப்படி இருந்துகிட்ருக்க? நான் பாரு, ஒரு மேட்டில் எவ்வளோ நல்லா இதாக இருக்கேன், இப்படி இருக்கேன் பார்த்தியா? மேட்டில் இருக்க முடியுதா உன்னால்? குளத்துக்கிட்ட ஓரமாக பள்ளத்தில் அப்படின்னு இருந்துகிட்ருக்குன்னு சொல்லி அந்த நாணல் செடியை கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாணல் செடி, நீ என்ன வேணால் பேசிக்க, நான் பொறுமையாக இருப்பேன், எனக்கு என்ன பண்ணுறது, காற்றடிச்சா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன வளைஞ்சு கொடுத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் பயங்கர புயல் காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த பெரிய மரம் கெத்தாக சொல்லிட்டு இருந்துச்சுல, அதனால் ஸ்டெடியாக நிற்க முடியல. காற்று அடிக்குது, கிளையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்குது. பாருங்க, சரியான காற்று, புயல் காற்று அடிக்குது. ஆனால் இந்த நாணல் செடி பார்த்திங்கன்னா காற்றடிச்சதுக்கு அப்படியே அந்த காற்றுக்கு தன்னை வளைஞ்சு கொடுத்து அது ஒன்றும் அது சேதப்படுத்தாது, அதுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஆனால் இந்த மரத்தில் அடித்து இந்த மரம் என்னமா நினைக்குது, ஐயா இவ்வளோ புயல் காற்று அடிக்குது, இந்த நாணல் செடி முன்னாடி நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது, நான் இலைகள்லாம் உழுதுட்டுதே, ஐயோ நம்ம இதை காற்றடிச்சா சாயிறீங்கன்னு சொல்லி நாணல் செடியை கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். இவங்க முன்னாடி நம்ம எப்படி ஸ்டெடியாக நிற்கணுமே, இந்த மாதிரி மரம் ஸ்டெடியாக நிற்கணுமே, அது உறுதியாக அது வேறு பக்கத்தில் அப்படி கிரிக்க பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்று பார்க்குது, அப்படி நினச்சிக்கிட்டு நிற்கிது. ஆனால் முடியல, இலையெல்லாம் உளுந்து போச்சு, பயங்கர காற்று, வேர்லாம் அங்கே பாருங்க, அது அடியில் பாருங்கள், அந்த வேர்லாம் பிச்சுக்கிட்டு வருது வெளியில், முடியல, அதனால் சமாளிக்க முடியல. கடைசியில் என்னாச்சு, இந்தா மரம் சாஞ்சே போச்சு. மரமே கட்டாகி சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்த குளத்துக்கு ஓரமாக இருக்க நாணல் செடியெலாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? நாணல் செடி பார்க்குது, அது ஸ்டெடியாக காற்று எல்லாம் காற்று வந்தாலும் புயல் காற்று அடித்தாலும் அது நிலமையில அப்படி இருக்குது. இந்த பெரிய மரம், பெருமையாக பேசின மரம், அந்த வேரோடு சாஞ்சு விழுந்துருச்சு பார்த்திங்களா? வேரோட அப்படியே அது கட்டாயி விழுந்துச்சு. இந்த நாணல் செடியானா அது தாழ்மையாக இருந்தனால அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது அந்த சூழ்நிலைக்கு தன்னை தாழ்த்தி இது பண்ணியிருந்தனால அதுக்கு எந்த ஒரு சேதமுமே வரல. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இது நீதிமொழிகள் 16 அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்குறோம். இதே இங்கிலீஷில் ப்ரோவர்ப்ஸில் 16 chapter 16 verse 18 நம்ம இதை பார்க்குறோம். அப்போ நான் மட்டும்தான் திறமைசாலி, என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளையே பெருசாக நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அது இந்த மரம் இந்த ட்ரீ அப்படி நினச்சிது, நான் உறுதியாக நிற்பேன், நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினச்சிது.
அந்த நாணல் செடியை கிண்டல் பண்ணுச்சு. கடைசியில் அதுக்கு அழிவு தான் வந்துச்சு. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எப்போவுமே மனமேட்டிமையாக இருக்கக்கூடாது. அதாவது ப்ரௌடாக இருக்கக்கூடாது, பெருமையாக நினைக்கக்கூடாது. நான் தான் சாதித்தேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆண்டவரோட கிருபை. நம்ம ஜீவனோடு இருப்பது ஆண்டோட கிருபை, நம்ம பலனோடு இருப்பது ஆண்டவர் கொடுக்குற பலன். நம்மளால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. நம்ம எப்போவுமே ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏசப்பா கிட்ட நம்ம நல்ல ஞானத்தை கேட்கணும், நல்ல பலத்தை கேட்கணும். ஏசப்பா தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஏசப்பா இந்த மேட்டிமையாக இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். அப்போ மேட்டிமையாக இருக்கவங்க விழுந்து போயிடுவாங்க, அவங்க அழிஞ்சே போயிடுவாங்க. அதுதான் நம்ம அந்த வசனத்தில் பார்க்குறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு ஒரு இது அழிந்து போதா, அதுக்கு முன்னாடி அகந்தையாக இருந்தது. அந்த ட்ரீ ரொம்ப அகந்தையாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. அது அழிஞ்சு போயிடுச்சா? விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அது கீழே கட்டாயி அப்படியே உடஞ்சிச்சுல, அதுக்கு முன்னாடி அதுக்கு மனமேட்டிமையாக இருந்துச்சு, நான் தான் அப்படின்னு நினச்சது. அதனால தான் இந்த அழிவு. இதுலேருந்து நம்ம தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையில் இருக்கிறவருக்கு ஆண்டவரோட கிருபை எப்போ இருக்கும். Thank you, children. Bye bye.